தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 43 45 உள்ள வசனம். லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 43 45 உள்ள வசனம். இது கூறும் நமக்கு செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம், நான் சொல்வதை கேட்டு அதை உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள் என்று கூறுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு தன்னுடைய சீடர்கள் அழைத்த போது அவர்கள் அனைவரும் மிக சந்தோஷத்தோடு எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி அவரை பின்தொடர்ந்தார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காலப்போக்கில் அவருடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அனைத்தும் மாறிவிட்டன. அதிகாரம், பணம், பலம், போட்டி, பொறாமை போன்றவை அனைத்தும் வந்ததால் அவருடைய சிந்தனையும் எண்ணமும் அவர்கள் இயேசுவை விட்டு தூர போயின. இதனால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடம் மறுபடியும் இந்த வார்த்தையை கூறுகின்றார். நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அதை உங்கள் மனதில் நிறுத்தி வையுங்கள். இயேசுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, சக்தி உண்டு. அது எப்பொழுதுமே நம்மை வழிநடத்தும். அந்த வார்த்தையை நாம் வெறுமனே வாசித்து விட்டு தூர போடாமல் அதை நம்முடைய மனதில் நிறுத்தி வைத்து சிந்தித்து தியானித்து வருகின்ற போது அந்த வார்த்தை நமக்கு சக்தி உள்ளதாக இருக்கும். இயேசுடைய வார்த்தை யாருக்கோ சொன்னது அல்ல, அது நாம் ஒவ்வொருவருக்குமான வார்த்தை. அது நம்முடைய ஒவ்வொருவருக்குமான சொன்ன வார்த்தை. அதை நாம் ஒவ்வொரு நாளும் படித்து ஆராய்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்து தான் அனுபவிக்க போகின்ற பாடுகளையும் அவர்களுக்கு கூறுகின்றார். அதன் மூலமாக மானிட மகன் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடைய வார்த்தையை நாம் மனதில் சிந்தித்து தியானிப்போம். அன்னை மரியாள் சிந்தித்தால், தியானித்தால், அதன்படி வாழ்ந்தால் இயேசுவின் தாயாக, உலக மக்களின் தாயாக அவரை இறைவன் மாற்றினார். நாமும் அதுபோல இயேசுடைய வார்த்தையை நாம் சிந்தித்து தியானித்து மிகுந்த இயேசுவின் பிள்ளைகளாக வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.